துரோகத்தால் வீழ்ந்த எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். துரோகத்தால் விழுந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எவன் ஒருத்தனுக்கு துரோகம் செய்கிறானோ அவன் வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்லல்லா துயரத்திலும் சொல்லல்லா ஊழலிலும் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழல்களை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பார்த்தீங்கன்னா ஊழல்கள் செய்ததில் மிக பெருமை வாய்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுக தற்போது அழிகின்ற விளிம்பில் இருப்பதற்கு அதற்கு இந்த ஒரு சூழ்நிலையில தான் துரோகத்தால் பார்த்தீங்கன்னா விழ வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அதிமுகவில் விழுந்த வரலாறு எடப்பாடிக்கு உண்மையிலே பொருந்தக்கூடும். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதிமுகவில் எந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் மைண்டு பிளானோட எல்லா விஷயத்தையும் அழகாக காய் நகர்த்தியவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான திருப்புமுனை அரசியலை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே உறுதியாக எதிர்பார்க்கிறோம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 2024 அல்லது மற்ற தேர்தல்களிலேயோ நிச்சயமாக பார்த்திங்கன்னா படுதோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சில சூழல்களை நோக்கிய நகர்வை பார்த்திங்கன்னா நிச்சயம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குமே தவிர மற்றபடி எப்படி பார்த்தாலும் அவர் ஜெயிக்க முடியாது. 2024 இந்த நாடாளுமன்றத்துடைய தேர்தல்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ப்ரெடிக்ட் செய்யப்பட்ட ஒன்றாக பார்க்கப்பட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு மாறா தேர்வு முடிவுகள் வரலை. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். துரோகத்தால் விழுந்தாரா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்களை கேட்டாலும் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட நிலைகளை வேண்டுமானாலும் முடிவுகள் கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க.